வானதி பயங்கர கோவமாக பாண்டியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்க பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ பாண்டியை விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, நான் இவரை விரும்பலையே, அவர் வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற ஒருத்தரா? வேற ஒருத்தர் யார்? ஓ, சோழன் அவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் தான், அவர் தான், அவரோட நம்பர் தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரிங்க, நீங்கள் பாண்டியை விரும்பலைல்ல, சரி வா போகலாம் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வானதி கூட்டிகிட்டு போகிறாங்க. பாத்தியா, எதுக்கு இப்படிலாம் போய் அந்த பொண்ணை திட்டிட்டு வந்த அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. இங்கே பாரு, சோழன் தானே, அவர் விரும்பினா விரும்பிட்டு போட்டோம் அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. ஏய், என்ன பேசிகிட்டு இருக்க? அண்ணனுக்கு கல்யாணம் ஆனது அந்த பொண்ணுக்கு தெரியாது போல இருக்கு அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. அது அவங்க பிரச்சனை பாண்டி, நமக்கு பிரச்சனை இல்லைல்ல, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. அப்படியே பல்லவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே அந்த நிலா வந்து கேட்குறாங்க, என்ன இன்னும் நீ மறக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ நல்லா படிக்கணுன்றதுக்காக தான் அந்த பொண்ணு உன்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அங்கே சோழன் சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லைடா, இதை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்கும், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறது கரெக்டா, நீ சொல்கிறது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணன் சொல்கிறது தான் கரெக்டு, நல்ல பொண்ணு கிடைக்கும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு. டேய் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேரன் வீட்டில் இருக்காரு, சமையல் பண்ணிகிட்டே இருக்காரு. அங்கேருந்து புரோக்கர் ஃபோன் பண்ணுறாரு, அட்டன் பண்ணி பேசுகிறாரு. இங்கே பாருப்பா, இன்னைக்கு பொண்ணு வீட்டிலேருந்து உன்னை பார்க்கறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கே வராங்களா அப்படின்னு சேரன் கேட்குறாரு. ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்படியே தானாகவே பேசிகிட்டு இருக்காரு. ஐயோ, வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் எப்படி சொல்ல போகிறோன்னு தெரியலையே, நம்ம எப்படியாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நிலா பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன நீங்கள் தானாக பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவாம்மா, ஒன்றும் இல்லை, நான் மனசுக்குள்ளே பேசுகிறேன்னு நினச்சிட்டு வெளியே பேசிட்டேன் போல இருக்குது அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. இங்கே பாருங்கண்ணே, உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா என்னை கூப்பிட்டு பேசுங்க, எதுக்கு தானாக பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. சரிப்பா சரிப்பா, நான் தானாக இனிமேல் பேச மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அப்படியே போகிறாரு. பயங்கரமாக சூப்பராக மேக்கப் எல்லாமே பண்ணுறாரு அழகாக. என்ன இவ்வளோ மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிலா. அதுவா, ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு என்னை விரும்புதான், அதனால அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நிலாவுக்கு அப்படியே கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது. ஆமாண்ணே, அந்த பொண்ணு உன்னோட நம்பர் தான் கேட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சொல்கிறாரு. நான் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி எப்படியாவது அந்த பொண்ணை நான் வந்துட்டு என்கிட்ட நல்லா பழகிற மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அங்கேருந்து அப்படியே போகிறாரு பஸ் ஸ்டாண்டுக்கு. நிலா அப்படியே டென்ஷனாகவே கிளம்பி பின்னாடியே வராங்க. பல்லவனும் வராரு. வந்த உடனே அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறாரு. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாரு. அப்படியே அந்த பொண்ணு வெக்கப்பட்டு நிற்கிறாங்க. அதை பார்த்த உடனே நிலாவுக்கு அப்படியே கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே டென்ஷனாகவே நின்றுட்டுருக்காங்க. அப்போ நினைக்கிறாரு, சோழன் நினைக்கிறாரு, ஓ, என் மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசமா, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதா? இந்த கோவம் கூட அழகாக தான் இருக்குது நிலா உங்களுக்கு. நான் இந்த பொண்ணுக்கிட்ட பேச 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 உங்கள் மனசில் இருக்க அந்த காதல் தானாகவே வெளியே வரும். ஒரு வழியாக நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்க, அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அப்படி ஸ்டைலாக அப்படி நின்று பேசிகிட்ருக்காரு. நிலாவுக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது. அது எல்லாமே அப்படியே பல்லவன் பார்க்குறாரு. ஓ, அண்ணி மனசில் இப்போ அண்ணன் இருக்காரு, அண்ணன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா அன்னைக்கு என்ன இவ்வளோ கோவம் வருது, ஐயோ ஃபேஸை பார்க்கவே முடியலையே, இவ்வளோ கோவமாக இருக்காங்க, என்ன நடக்க போகுது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்காரு. சோழன் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு ரொம்ப ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காரு. என்ன, அந்த கண்ணாடி நல்லா இருக்கா, நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்குறாரு. நல்லா இருக்கீங்க, நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்க பொண்ணு சோழன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க.